ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராகி சேமியா வச்சு உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ராகி சேமியா பேக்கெட் வாங்கியிருக்கேன். அது ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க சேமியாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அந்த பேக்கெட்லேருந்து இந்த சேமியாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இந்த சேமியா நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வைக்கலாம். அந்த சேவை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஊறின சேவையை அதில் இருக்க தண்ணியை பிழிஞ்சிட்டு நான் ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு அதில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இதுவும் நம்ம இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது இதை நான் இட்லி வேக வைக்கிற பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா வெந்துடும் இந்த ராகி சேமியா. இப்போது வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. எடுக்கும் போதே கையில் ஒட்டவே ஒட்டாது. வேகலைன்னா கையில் அப்படியே மாவாக ஒட்டும். நல்லா வெந்துடுது. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது இந்த உப்புமா செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நமக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்துட்டு போகிறேன். கடுகு லைட்டாக வெடிக்கட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போது இதில் நான் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போது சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம தேவையான காய்கறி கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். கேரட், பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு தாங்க சேர்த்துக்கணும். அப்படியே பச்சையாக போட்டால் இதில் வேகாது. நான் இதில் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணியே சேர்க்காமல் வேக வச்ச சேமியாவை அப்படியே சேர்த்து கூட கிளறலாம். தண்ணி சேர்க்கும்போது வெங்காயம், மசாலா, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். 2வது நம்ம சேவை ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. அப்போ கிளறும் போது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஹீட்டில் தானே வச்சு கிளறுவோம். ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம கிளறும்போது ஈஸியாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ட்ரையாக இருக்காது. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ராகி சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காமல் எங்களோட சேனல் மீகா சமையல் அண்ட் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.